கோடநாடு கொலை வழக்கு தொடர்பாக கேரளாவை சேர்ந்த சயானிடம் விசாரணை நடத்துவதற்கு சிபிசிஐடி மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோடநாட்டில் இருக்கும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான பங்களாவில் 2017 கொள்ளை சம்பவங்கள் நடந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது சிபிசிஐடி விசாரணை நடத்தி வருகின்றது. இதுவரை 500க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இடைக்கால விசாரணை அறிக்கையும் ஊட்டி கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் கேரளாவை சேர்ந்த சயானிடம் விசாரணை நடத்துவதற்காக இன்று நேரில் ஆஜராக கோரி சிபிசிஐடி சம்மன் அனுப்பியது. ஆனால் சயான் கேரளாவில் மற்றொரு வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாகவும் அதன் காரணமாக அவரால் கோடநாடு வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக முடியவில்லை என்றும் சிபிசிஐடி இடம் தகவல் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து அவருக்கு மீண்டும் சம்மன் அனுப்ப சிபிசிஐடி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.